திரு இபிஎஸ் அவர்களோட அரசியல் அதை பத்தி நமக்கு நிறைய கருத்துக்களை பல வீடியோக்கள்ல நம்ம வெளிப்படுத்தி இருக்கோம். சமீபத்துல அவரோட அரசியல் நகர்வுகள் எல்லாம் பார்த்தா, அவரை சுத்தி நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி கூர்மையாக பார்த்தால், அவரை ஒரு செக்மேட்டை நோக்கி அவரை காய் நகர்த்தி அரசியல் சதுரங்கத்துல ஒரு செக்மேட்டை நோக்கி அவரோட அரசியல் ஆட்டம் போகுது அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. அவரை இயங்க விடாம செய்யறதுக்கு மற்ற கட்சிகள் அதுக்கு தீவிரமாக காய் நகர்த்துற மாதிரியான ஒரு பிம்பம், ஒரு அனாலிசிஸ் ஓடிட்டு இருக்கு அரசியல் வட்டாரங்கள்ல. ஒரு பக்கம் ஒன்றிணையாத அதிமுக சொல்லியான ஒரு பிம்பம் மீண்டும் மீண்டும் அவரை சுற்றி கட்டமைக்கப்படுது. அதை பெருசா அவரால் உடைச்சி எரிய முடியல. ஓபிஎஸ் அவர்களோட, ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர், அவர்களோட குரல் இன்னைக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஓங்கி ஒலிக்காத அளவுக்கும் அரசியல் களத்திலிருந்து ஆல்மோஸ்ட் அவர் விலகி நிக்கிற ஒரு சூழ்நிலை. இரட்டை இலை தேர்தல் சின்னம் சம்பந்தமாக கேஸ் இன்னும் உச்ச நீதிமன்றம் சரி, தேர்தல் கமிஷன்லயும் சரி, பல பெண்டிங் கேசஸ் ஓடிட்டு இருக்கு. மாநில அரச தீவிரமா எதிர்க்கலான்னு பார்த்தா குடநாடு வழக்குங்கிற சொல்லி அதுக்குள்ள என்ன உண்மை தன்மை பொதிந்து இருக்குன்னு நமக்கு தெரியாது. காவல்துறைக்கு மட்டுமே தான் தெரிந்த உண்மை. அதை வச்சு அவரை அச்சுறுத்த பார்ப்பாங்க போல. மத்திய அரசையும் முழு மூச்சாக மூர்க்கமாக எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்களோட மிஷினரிஸ், சிபிஐ, இடி, ஐடி போன்ற பல மிஷினரிஸ் தொடர்ந்து அவரோட நெருங்கிய உறவினர்களோட வீடுகள்ல நடக்கக்கூடிய ரைடு, இதெல்லாம் பார்த்தா அவரை ஏதோ ஒரு கார்னருக்கு அவரை மூவ் பண்ணி கொண்டு போற மாதிரியான சதுரங்க ஆட்டம் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. திரு இபிஎஸ் அவர்களை பத்தி நம்ம ஆரம்பத்தை சொல்லியிருப்போம். அவர் ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி புரிந்த, ஒரு கிரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு பொலிட்டீஷியன். சிலுவம்பாளையம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து அதோட கிளை செயலாளராக பதவி வகித்து, முதலமைச்சருங்கிற ஒரு உச்சபட்ச பதவியை அரசாங்கத்திலையும், பொதுச் செயலாளருங்கிற ஒரு உச்சபட்ச பதவியை கட்சியார் அரசியலையும் அடைந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள். ஆனா மக்கள் மத்தியில அவர் ஒரு பெரிய தலைவரா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுல இருக்கு. அதை வாண்டடா திணிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அவர் ஒரு மக்களின் தலைவராக அவரை முன்னெடுத்து கொண்டு போற அந்த கட்டமைக்கப்படுற பிம்பத்தை எல்லாம் அவ்வப்போது உடைச்சி எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அப்படி ஒரு பிம்பம் அவரை சுத்தி கட்டமைக்கப்பட விடாம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு இருக்கிற கேள்வி நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருந்தோம். இபிஎஸ் அவர்கள் மக்களை நோக்கியும் சாமானிய மக்களோடையும் சரி, கட்சி தொண்டர்களையும் சரி, ரொம்ப ஈஸியா மிங்கிள் ஆயிடலாம். ஏன்னா அவர் திருப்பியும் சொல்றேன், ஒரு கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன், டைரக்டா மேல இருந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட இல்ல அடிமட்ட அரசியல் தன்மை புரியாத ஒரு நபர் அவர் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவருக்கு ஒரு எலெக்ஷன் ப்ரமோஷன் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சியோட உதவி கூட அவங்களுக்கு எல்லாம் தேவைப்படாது. ஆனா சமீபத்தில் நம்ம ஒரு நியூஸை கேள்விப்பட்டோம். திரு பிரசாந்த் கிஷோர் இல்ல சுனில் கனுகுலு இது மாதிரியான சில டீம் கிட்ட ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட்டுக்கு அவங்க டீல் பேசியிருக்காங்க எலெக்ஷன் ப்ரமோஷனுக்கு அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸுக்கு. லாஸ்ட் டைம் அவங்க டிஎம்கேக்கு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு செட்டப் அண்ட் டீமை அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தை முடிந்ததுங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். கண்டிப்பா இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க, அந்த டீம்னால இபிஎஸ் அவர்கள் இன்ஃபுளுன்ஸ் பண்ணியோ இல்ல அந்த கட்சிக்குள்ளேயே பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த டீமோட கிரவுண்ட் ரியாலிட்டியை நல்லா புரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் திரு இபிஎஸ் அவர்கள். அதிகபட்சமா இப்படி ப்ரமோஷன் பண்ற டீம் என்ன பண்ணலாம், அவருக்காக ஒரு 4 ஸ்லோகன் எழுதலாம், ஒரு பாட்டு போட்டு அவரை அந்த பாட்டை அரசியல் அரங்கத்துல மக்கள் மன்றத்துல பிரபலப்படுத்தலாம். அதிகபட்சமாக அவர்களால இதை செய்யலாம். அவங்களுக்கு 200 கோடி 300 கோடி தரதுனால இவரோட அரசியல் மாற்றங்களை பெருசா நிகழ்த்தி ஒரு திருப்பி ஒரு ரோபஸ்டா ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டாந்து ஒரு வயசு கொடுக்க முடியும் தோணல. ஏன்னா அதை கொடுக்கக்கூடிய திறமை, அந்த மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய திறமை திரு இபிஎஸ் அவர்களுக்கே உண்டு. ஏன்னா அவருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி நல்லா தெரியும். அவரோட பிரச்சனை என்னன்னா, அடிமட்ட தொண்டர்கள் டிஸ்கனெக்ட் ஆகி இருக்காரு. அடிமட்ட தொண்டர்கள்ட்ட அவர் நேரடியா கம்யூனிகேட் பண்ண முடியும். அவர் தலைவரா இன்னும் உயரல. ஆனா அந்த இடத்துக்கு அவர் போயிட்டு ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவராகவோ ஒரு கட்சியின் தலைவராகவோ அடைந்த உயரத்துல இருந்து கொண்டே அவரால் அடிமட்ட தொண்டர்களோட ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும், எந்த விதமான ஈகோ கிளாஷ் இல்லாம. பட் ஏனோ அவர் ஒரு பேரியர் போட்டு ஒரு கனெக்ஷன்ல டிட்டாச்சாவே சேலம் அண்ட் சென்னைக்குள்ளேயே டிராவல் ஆகி அவரோட அரசியல் முடங்கி போய் கிடக்குது. அதே மாதிரி மக்களோட ஒரு பொது போக்குவரத்து, ஒரு நடைப்பயணங்கள் மாதிரியான ஒரு சீக்வன்ஸ், ஒரு ரேலி மாதிரியான ஒரு தொடர் பயணங்களை மேற்கொண்டு மக்களை நேரடியா, ஏன்னா இன்னும் சரியாக ஒரு வருஷம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு. இந்த ஓராண்டுக்குள்ள அடுத்த ஜனவரி தாண்டின நோட்டிபிகேஷன், எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாமே வந்துடும். இன்னும் கூட்டணி அரசியலே அவங்களால கட்டமைக்க முடியல. ஏன்னா ஒரு கூட்டணிங்கிறது லாஸ்ட் மூமெண்ட்ல வர ஒரு கூட்டணி பெருசா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அரசின் மீதோ இல்ல அந்த கட்சி ஆளும் கட்சியின் மீதோ ஒரு மிகப்பெரிய அதிருப்தியாக ஒரு லாஸ்ட் மொமெண்ட்ல எல்லா கட்சியும் விலகி இவங்களோட சேர்ந்தாங்கன்னா மக்களோட அதிருப்தியும் சேர்ந்து இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இன்னைக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை டிராவல் ஆற மாதிரி தெரியல. இந்த ஓராண்டுக்கு இபிஎஸ் அவர்களோட யாரு கூட்டணி சேர்றதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதிகபட்சமா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள, ஒரு வருஷங்கிறது ரொம்ப அதிகம், 2-3 மாதங்களுக்குள்ள இவங்களோட ஒரு கூட்டணி பயணத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்பதான் அந்த பொலிட்டிக்கல் ஜெல் மக்கள் மத்தியில ஏற்றுக்கொள்ள முடியுமா அந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் அமையும். அதற்கான முன்முயற்சி கொண்டு போற மாதிரியும் தெரியல. திரு இபிஎஸ் அவர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து
தொண்டர்களை நேரடியாக சந்தித்து வீரியமான அந்த கொங்குக்குனே ஒரு நக்கல் இருக்கும், ஒரு நக்கல் நையாண்டி கலந்த ஒரு பாஷையில அவங்க பேசுற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து திரு இபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து ரொம்ப மிஸ்ஸிங். சமீபத்துல கூட அவருக்கு கிடைக்கிற சான்சஸ் தான் எப்படி மிஸ் பண்றாருன்னா, சமீபத்துல கவர்னர் அவர்களோட நிறைவு உரையில முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் ஆட்டோல வர்ற பொண்ணு ஒண்ணு என்கிட்ட சொன்னுச்சு, காலை உணவு திட்டம் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முதலமைச்சர் அவர்கள் போற போக்க சொல்லியிருப்பார். அரசு பள்ளி இல்ல, அதுவும் காலை உணவுக்கு தேவையான வசதி இல்லாத ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஏழை குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் அரசு பள்ளிகள்ல காலை உணவு சிற்றுண்டி வழங்கப்படுது. ஆட்டோலையோ வேன்லயோ பணம் கட்டி மாசம் 2000 3000 பணம் செலுத்தி பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக அவங்க வீட்டுல உணவு வழங்கப்பட்டிருக்கும். இது மாதிரியான ஒரு திணிக் நியூஸ் எல்லாம் வந்து திரு ஆளுங்கட்சி என்னெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் கேப்சர் பண்ணி உடனே ஒரு அந்த கோயம்புத்தூருக்கான ஒரு ஸ்லாங்ல கோயம்புத்தூருக்கான நக்கல் நையாண்டியோட அவர் கொண்டு போனார்னா கண்டிப்பா மக்கள்கிட்ட அது பெரிய ரீச்சா இருக்கும். அவர் அப்பாயின்ட் பண்ற பிஆர் டீம் இதை கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காது. கிடைக்கிறவங்க இதை பயன்படுத்தி அவரை முன்னெடுத்து கொண்டு போகலாம், நல்லபடியா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.